potato sweet mixture, உருளைக்கிழங்கு இனிப்பு mixture. Hi, hello, வணக்கம். Dosa to pizza உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சன் Suvaika Samaika Diwali. இந்த தீபாவளிக்கு நம்ம விதவிதமான தின்பண்டங்கள் செய்து நம்ம குடும்பத்தினர், குழந்தைகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் அசத்த போறோம். இதுல வந்து என்னன்னா வாரம் உங்களுக்கு விதவிதமான பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் மற்றும் காரம் போட்டு உங்களுக்கு நிறைய தோசை டு பீஸால இருந்து வரப்போகுது. அதை வந்து தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி ரெண்டு மொழியிலயும் வருது. அதனால உங்க விருப்பப்படி மொழியை தேர்ந்தெடுத்து நீங்க இந்த தின்பண்டங்களை எல்லாம் செய்து பார்த்து இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அருமையான மிக்ஸ்சர் பண்ண போறோம். அதுவும் இனிப்பு மிக்ஸ்சர். A2B ல பார்க்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி உருளைக்கிழங்கு இனிப்பு மிக்ஸ்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே சுலபமாக பண்ணுறது தான் நம்மளுடைய வழி இல்லைங்களா. அதாவது எண்ணெயும் அதிகமாக உறிஞ்சாமல் அதே நேரத்தில் ரொம்ப சுவையாக நல்லா வர்றது எப்படி அப்படின்ற ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த இனிப்பு மிக்ஸ்சர் ரொம்ப நல்லாவே வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இனிப்பு உருளைக்கிழங்கு மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணுறது. இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது என்ன பண்ணணும்னா நல்லா திருகிக்கணும். இதை மெல்லிசாக திருகி எடுத்துக்கணும். அதுதான் இதோடைய சுவையை அதிகரிச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை சமமாக ஒரே மாதிரி திருகி எடுத்துருக்கோம். இதை எப்படி வேணாலும் நம்மக்கிட்ட இருக்கிற திருகளுக்கு ஏற்ற மாதிரி வச்சு இதை திருகி எடுத்துக்கலாம். ஆனால் சின்னதாக திருகி எடுக்கணும். அவ்வளோதான் இதுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் உப்பு மற்றும் குளிர்ந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு துணியில் போட்டுட்டோன்னா என்ன ஆகும், அந்த இதில் இருக்கிற நீர்த்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீர்த்தன்மை வெளியில் வந்துடும். அப்படி நீர்த்தன்மை நம்மளுக்கு வெளியில் வரும்பொழுது பொரிச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக உறிந்து கொள்ளாது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா குளிர்ந்த தண்ணியில் உப்பை போட்டு தண்ணியில் இந்த துணியில் போட்டு கட்டி இதனுடைய நீரை எடுத்துடலாம். கொஞ்சம் உப்பு பார்த்தீங்களா, உப்பு மற்றும் தண்ணியில் போடும்பொழுது இது இப்படி தனித்தனியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது சேர்ந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இதிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துருவோம். இப்போ இதை நம்ம ஒரு துணியில் போட்டுக்கலாம். ஒரு நல்ல வெள்ளை துணியில் இதை போட்டு இதை நம்ம கட்டி எடுக்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, இப்படி நம்ம இதை பிழியறோம். பிழியும் பொழுது உருளைக்கிழங்கின் தன்மை, அதில் ஒரு நீர்த்தன்மை இருக்கும் இல்லைங்களா, அந்த தன்மையை இந்த குளிர்ந்த தண்ணி வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணும். அதனால் நீங்களே இதை பிழிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம முதல்ல திருகினோன்னு போடின நிலைமைக்கும் இப்போக்கும் இதில் என்ன மாறுதல் இருக்குதுன்னு உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா புரியும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது இங்கே பார்த்தீங்க இந்த தண்ணியை பிழிய இதில் ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு மாவு தன்மையை பார்க்கலாம். அதை தான் நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இது வந்து நம்ம இதுக்குள்ளே இருந்த அதிகப்படியான கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மாவு எடுத்துட்டோம். அதாவது 2-3 முறை அந்த மாதிரி குளிர் தண்ணீரில் நம்ம இதை கழுவி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேறு துணியில் போட்டு உலர்த்திக்கலாம், அல்லது இதை அப்படியே பொரித்து எடுத்துடலாம். நம்மளுடைய அந்த தண்ணி நீரை எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதை அழுத்தி கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம்னா நேரடியாக நம்ம பொரிக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம 2 தேக்கரண்டி நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு மற்றும் திராட்சை எல்லாத்தையும் பருத்து எடுத்துக்கலாம். இதில் முந்திரி திராட்சையின் சுவையும் வந்து இதை நல்லா ஆக்கி கொடுக்கும். அதனால கண்டிப்பாக கொஞ்சம் அளவுக்கு முந்திரி திராட்சையை நம்ம சேர்த்துக்கணும். இதை பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு இந்த திராட்சை என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம போட்ட நெய்யை உள்வாங்கி அதனால் பொரிந்த நிலையில் இருக்குது. இப்போ நல்லா பொரித்து நல்லா பெருசாக அதனுடைய அளவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் எடுக்கும் பொழுது தான் என்னாகும், திராட்சையின் சுவை நம்மளுடைய மிக்ஸ்சரில் சேரும் பொழுது இனிப்பை நல்லா அதிகரித்து கொடுக்கும். இப்போ முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரியில் லேசான நிறமாற்றம் வந்தோடனே முந்திரியை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் சமையல் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த எண்ணெய் உபயோகப்படுத்தி இந்த உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு, எண்ணெய் நல்லா சூடு நிலையில் இருக்கணும். அப்போ இது போன்ற ஒரு சல்லடையை நம்ம அதுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ ஏன்னா இது திருகினதெல்லாம் சின்னதாக இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு கரண்டியில் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அது சரியாக கையில் அகப்படாமல் போகலாம். அப்படி ஒரு நிலையை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இப்படி ஒரு சல்லடையை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த சல்லடைக்கும் கொஞ்சம் சூடு ஏறட்டும். நிச்சயமாக இது வந்து இரும்பு சல்லடை மட்டும் தான் உபயோகப்படுத்தணும்.
எந்த காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் சலடை உபயோகப்படுத்தலாம்னு நினச்சிடாதீங்க. இது எண்ணெயை பட்டு அடுத்த நிமிஷம் உருகிடும். அதனால் நான் முன்னெச்சரிக்கையாக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிடுறேன். இரும்பு சலடை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். எண்ணெயோடைய பொரியிற சத்தம் நின்றுடுச்சு, சலசலப்பு குறைஞ்சிடுச்சு. நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொரிந்து தயார் நிலையில் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த முறையை நம்ம பின்பற்றும் போது என்ன ஆகும்னா எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவு உருளைக்கிழங்கு நம்ம செய்திருப்போம். ஆனால் ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மிக்சரை பார்த்தோன்னே இந்த லிங்கை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் நீங்கள் உங்களுடைய கைபேசியில் வச்சுருக்கக்கூடிய அனைத்து தொடர்புடையவர்களுக்கும் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இதை பார்த்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தோசை டு பீஸாக்கும் ஒரு நல்ல பகிர்வு தன்மை கிடச்சிரும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு நம்ம இதே போன்ற நிறைய விதவிதமாக சுலபமாக செய்யக்கூடிய இனிப்பு மற்றும் கார வகைகளை போட்டுகிட்டே இருக்க போகிறோம். மறக்காமல் அதனால் தொடர்பு நிலையிலே இருங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லாம் நம்ம போடுறது உடனே தெரிய வரும். தெரிய வந்தோடனே நீங்கள் இதை செய்து பார்க்கலாம். செய்து பார்த்து சுவையாக நம்மளோட தீபாவளியை நல்லா சுவைக்க சமைக்க கொண்டாடலாம். இப்போ நம்ம மொத்தமாக உருளைக்கிழங்கை பொரிச்சு எடுத்தாச்சு. இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சூடு இருக்கும் பொழுதே சர்க்கரையை இதில் தூவணும். கொஞ்சம் சர்க்கரை, ஒரு சிட்டிகை அளவு தான் உப்பு, அதிகமான உப்பு இதில் தூவக்கூடாது. நம்மளுடைய ஏலக்காய் பொடி, முந்திரி மற்றும் நாம் வறுத்து வைத்திருக்கக்கூடிய திராட்சை. இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு வட்டமான தட்டில் இப்போ போட்டுக்கிறேன். இதை கலக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பண்ணணும். பார்த்தீங்களா, ரொம்ப கரண்டியெல்லாம் போட்டு நம்ம கலர ஆரம்பித்தோன்னா என்ன ஆகும், உடஞ்சிடும். பொரிஞ்சு அழகாக இருக்குது இல்லைங்களா, அப்பப்போ அது அப்படியே உடஞ்சிரும். அதனால் மெதுவாக இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். சர்க்கரை நல்லா அது தூவ என்ன ஆகும், அதை எடுத்துக்கும். அப்போ தான் அதனோட சுவை நம்மளுக்கு தெரியும். என்ன நண்பர்களே, சுவையாக நம்ம சுலபமாக இந்த அருமையான உருளைக்கிழங்கு இனிப்பு மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. இதை நிச்சயமாக செய்து பாருங்கள். செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாமும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. அதனால் மறக்காமல் இந்த அருமையான மிக்சரை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இது நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது இதுக்கும் ஒரு லைக் போட்டுடலாம் இல்லைங்களா. நன்றி, வணக்கம்.